ஹிஜாப் சேலஞ்ச் வீடியோ சர்ச்சையானது எப்படி? பெண் அடிமைத்தனத்தின் சின்னமா ஹிஜாப்? சர்ச்சை கருத்தை வெளியிட்ட நபர். பெண் அடிமைத்தனத்தின் சின்னம் ஹிஜாப். பெண் அடிமைத்தனத்தின் சின்னம் ஹிஜாப். பெண் அடிமைத்தனத்தின் சின்னம் ஹிஜாப். கடந்த சில தினங்களுக்கு முன் ஹிஜாப் சேலஞ்ச் என்ற பெயரில் மாற்று மத சகோதரிகளிடம் ஹிஜாப் அணிவித்த வீடியோ பிரபல யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மிக அதிக அளவு பகிரப்பட்டு பலதரப்பட்ட விமர்சனங்களையும் பெற்று வந்தது. இஸ்லாமியர்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய ஹிஜாபை எந்தவித சாதி மத பாகுபாடின்றி மாற்று மத சகோதரிகளுடன் பகிர்ந்து கொண்டது அனைவரின் மத்தியிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் இது சமுதாய நல்லிணக்கத்தை உணர்த்துவதாகவே இருந்தது. இதனிடையே திடீரென அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்த இளைஞரை கைது செய்தது காவல்துறை. மேலும் இந்து மற்றும் முஸ்லிம் மதத்தினர் இடையே பகையை உண்டாக்கும் விதமாக செயல்பட்டதாக வழக்கு பதியப்பட்டுள்ளது. நல்லெண்ண அடிப்படையில் பதிவேற்றம் செய்யப்பட்ட இந்த வீடியோவால் அந்த இளைஞர் கைதானது மக்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சையாக கூறப்படும் இந்த வீடியோவில் இடம்பெற்ற பெண்களிடம் அவர்களின் விருப்பம் பெறப்பட்டு அதன் பின்னரே அவர்களுக்கு ஹிஜாப் அணிவித்து வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. இப்போ நீங்க சேலஞ்சுக்கு ரெடியா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஃபைன். நீங்க வந்து இந்த ஹிஜாப்ல எப்படி இருக்கீங்கன்னு இப்போ உங்களை பார்க்கலாமா? ஓகே, நீங்க ரெடியா? எனக்கு ஓகே, ரெடி. ஹிஜாப் அணிந்த அந்த பெண்களும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய விதமும் அதில் இடம்பெற்றிருந்தது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பிரபல யூடியூப் சேனலில் இருந்து முஸ்லிம் கேர்ளின் ஹிந்து டெம்பிள் என்ற தலைப்பில் வீடியோ ஒன்று வெளியானது. அதில் ஹிஜாப் அணிந்த பெண் இந்துக்களின் கோயில்களில் தொழுவது போன்று காட்டப்பட்டிருந்தது. ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்டாக வெளியான இந்த வீடியோ பல்வேறு தரப்பினர் மத்தியில் ஆதரவையும் பெற்றது. முஸ்லிம் பெண்கள் தங்களுக்கு பாதுகாப்பாக உணரும் ஹிஜாபை மற்ற மத பெண்களும் அணிந்தால் எவ்வாறு உணர்வர் என்பதை அவர்களும் அதை பார்ப்பவர்களும் தெரிந்து கொள்ளும் விதத்தில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ சர்ச்சையானது எப்படி என்ற கேள்வி பலரின் மத்தியிலும் எழுந்துள்ளது. இதனிடையே இந்த வீடியோ குறித்தான விமர்சனத்தை முன்வைத்த ராம வெங்கடாதிரி என்ற நபர் ஹிஜாப் பெண் அடிமைத்தனத்தின் சின்னம் என சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளார். ஹிஜாப்ல கண் மட்டும்தான் தெரியும், மற்றெல்லாம் தெரியாது. ஏன் தெரியுங்களா? அதே மூடினா நடக்க முடியாது, இல்லாட்டி அதே மூடிருப்பாங்க பசங்க. ஆகவே பெண் அடிமைத்தனத்தின் சின்னம் ஹிஜாப். பெண் அடிமைத்தனத்தின் சின்னம் ஹிஜாப். இந்த கருத்து இந்து மற்றும் இஸ்லாமிய மதத்தினரிடையே மத வெறுப்பையும் பிரச்சனையையும் தூண்டும் விதமாக அமைந்திருந்தது. மேலும் பிரபல செய்தித்தாள் நிறுவனம் சர்ச்சையை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. இளம் பெண்களை பர்தா அணிய கட்டாயப்படுத்திய யூடியூபர் கைது என்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த வீடியோவில் பெண்களிடம் அவர்களின் விருப்பத்தை பெற்ற பின்னரே அவர்களுக்கு ஹிஜாப் அணிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்களை கட்டாயப்படுத்தி பர்தா அணிவித்ததாக செய்தி வெளியிட்டு இருப்பது பல்வேறு தரப்பினரிடையே கண்டன குரல் எழுந்துள்ளது. மேலும் பல முன்னணி ஊடகங்களும் இந்த செய்தியை உண்மைத்தன்மைக்கு மாறாக வெளியிட்டும் வருகிறது. இந்த வழக்கு தற்பொழுது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் சாதாரண முறையில் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் உரியவர்களின் முறையான அனுமதி பெற்று எடுக்கப்பட்ட இந்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தும் என்றால் இஸ்லாமியர்கள் இந்து உறவுகளிடையே பிளவுகளை ஏற்படுத்தி பிரச்சனையை தூண்டும் விதமாக சமூக வலைதளத்தில் பேசிய ராம வெங்கடாதிரி மேல் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை என்ற கேள்வி எழுந்துள்ளது. பொதுவெளியில் அநாகரிகமாக செயல்பட்டு பார்ப்பவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் உலாவரும் வீடியோகளுக்கு மத்தியில் இளைஞர் ஒருவர் இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்பாக உணரும் உடையை மாற்று மத சகோதரிகளிடம் அணியச் செய்து இந்த இளைஞர் சிறை சென்றிருப்பது பலதரப்பு மக்களிடையே பலவித கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிவதையே பல்வேறு இந்துத்துவ அமைப்புகள் எதிர்த்து வந்த நிலையில் தற்பொழுது மாற்று மத சகோதரிகளும் தன் விருப்பத்துடன் ஹிஜாப் அணிந்ததை எதிர்ப்பது இந்திய இறையாண்மைக்கு களங்கத்தை விளைவிப்பதாகவும் பெண் உரிமைக்கு எதிராகவும் இருக்கிறது என்று சமூக செயல்பாட்டாளர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.